மாஸ்டர் மாஸ்டர் ஏன்டா இந்நேரத்துல வந்து கதை தட்டுற? உங்களை பார்க்க மதன மோகன ரூபக சுந்தரி வந்திருக்கா. 4 பேரா? பேர் தான் அப்படி, ஆள் ஒரே ஆள். என்ன விஷயமா? அவ உங்க ரசிகையா, அவளை நீங்க படமா வரைஞ்சு தரணுமா? எந்த போஸுக்கும் தயாராம். ஆள் எப்படி? மூக்கும் முழிமா, பார்க்கவே சைக்கிள. ஆஹா, பெண் என்றால் இவளல்லவோ பெண், பிடி இடையாள். என்ன வெக்கம், என்ன நாணம். ஒரு ஊருக்கே சப்ளை பண்ணலாம் போல இருக்கு. ஏன் நிக்கிறீங்க? உட்காருங்க. பரவாயில்லைங்க. உங்களுக்கு உட்கார்றது கஷ்டமா இருந்தா பாய விரிக்கிறேன், அதுல உட்காருங்க. முதல்ல படம் வரைங்க, அப்புறமா பாய் விரிக்கலாம். ஆஹா, ஒரு கலைஞனை என்னமா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. இதோ ஒரு நிமிஷம். ஓய், இதெல்லாம் நான் எதுக்கு வரைஞ்சேன்? கடைசியா இங்கே இதானா? ஐயோ, அவசரத்துக்கு ஒரு வெள்ளை துணி கிடைக்க மாட்டேங்குதே. சரி, ஆபத்துக்கு பாவம் இல்ல. அம்மா, நான் ரெடி. இப்படியே வா. என்ன உட்கார வச்சு கையில ஒரு வீணையை கொடுத்து போஸ் கொடுக்க சொன்னா எப்படி இருக்கும்? என்னது வீணையா? இவ கையில வீணைய கொடுத்தா சரஸ்வதி இந்திய எல்லை விட்டே ஓடிடுவா. அம்மா, நீங்க இப்படியே முழுசா நின்னாதான் முழு அழகு எனக்கு கிடைக்கும். எங்க முகத்தை காட்டுங்க. பேய், உன்னை குத்திடுவேன். நான் பேய் இல்ல. என்ன பிசாசா? உங்க சிசிய செந்தில்குமார். அடச்சி. ஏய், சனிக்கிழமை உலகெல்லாம் நீ என்ன செய்ற? இந்த கத்தியால தான குத்துற. டேய் கூட்டு பையா, இது கத்திலடா. மேஸ்திரி தொழில மறக்கூடாதுங்கற சாந்துக்கரண்டி. அப்படியே மச்சான். என்னது மச்சானா? ஆமா, என் தங்கச்சி நீ தான காதலிக்கிற. அந்த சிகப்பு பொண்ணு உன் தங்கச்சியா? ஆமா. ஐயோ, இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் காதல் பண்ணிருக்கவே மாட்டேனே. ஆமா, மேல இருந்து நான் தள்ளி விட்டனே, எப்படா தப்பிச்ச? நீ அங்க இருந்து தள்ளி விட்டியா? நேரா தண்ணி தொட்டிக்குள்ள வந்து விழுந்தேன். எந்திரிச்சு பார்த்தா உன்னை காணா. பின்ன தள்ளி விட்டு அங்கேயே நிக்கிறதுக்கு நான் என்ன பைத்தியக்காரனா? அது சரி மாப்ள, இப்ப நீ என்ன தொழில் பண்ற? அதுக்கேண்டா தமிழ்நாடு போலீஸ். போங்கடே.